ஸோ ராஜா மாதிரி திங்க் பண்ணுங்கள், ராஜா மாதிரி வாழுங்க அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் கிடச்சது இங்கே வரும்போது. ஹாய் மெட்டிஸ், இன்டர்நேஷ்னல் ட்ரிப்புக்காக நம்ம ஃபேமிலியாக துபாய் வந்திருக்கிறோம். இந்த vlog எதுக்காக அப்படின்னா, நம்ம பார்க்க போகிற இடம் வந்து துபாயோட ஒரு ஐகானிக் பிளேஸ். அதை மிஸ் பண்ணிட வேண்டாம் அப்படின்றதுக்காக தான் இந்த vlog பிளான் பண்ணியிருக்கோம். இந்த ட்ரிப் வந்து ஆஸ்பயர் ஹாலிடேஸ் தான் நமக்கு வந்து அரேஞ்ச் பண்ணி கொடுத்துருக்காங்க. போன இன்டர்நேஷ்னல் ட்ரிப், அதாவது தாய்லாண்டுக்கும் நாங்கள் இதே ஆஸ்பயர் ஹாலிடேஸ் மூலியமாக தான் புக் பண்ணி போயிருந்தோம். கரெக்டாக 7 to 10 days தான் ப்ராப்பராக சொல்லணும்னா. ஸோ அதுக்குள்ளேயே இவங்க பிளான் பண்ணி கொடுத்துட்டாங்க. எக்ஸாக்டாக இங்கே வந்ததுக்கு அப்புறமே எங்களுக்கு எல்லா பிளானிங்குமே கரெக்டாக இருக்குது. ஸோ இப்போ வரைக்கும் 3rd day ஆகுது. இப்போ வரைக்கும் நல்லா ஸ்மூத்தாகவே போயிட்டுருக்கு. ஸோ வாங்க vlog கண்டினியூ பண்ணலாம். இப்போ நம்ம த மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர் கிட்ட ரீச் ஆயாச்சு. இப்போ அதிலேருந்து அங்கே இருக்க பார்க்கிங்கில் கொண்டு போய் நம்மளை விட்டுருவாங்க. அங்கேருந்து நம்ம ஸ்ட்ரெயிட்டாக நம்ம இப்போ எங்கே விசிட் பண்ண போகிறோம் அப்படின்னா, ஃப்யூச்சரவே போய் விசிட் பண்ண போகிறோம். உண்மையிலேயே சொல்லணும்னா அப்படி தான் சொல்ல முடியும். ஃப்யூச்சரை விசிட் பண்ண போகிறோம். ஸோ வாங்க போய் பார்க்கலாம் ஃப்யூச்சரை. இப்போ நம்மளோட டெஸ்டினேஷனுக்கு ரொம்ப கிட்ட ரீச் ஆயாச்சு. பாருங்க சார், எவ்வளோ ஹைட்டுக்கு இருக்குங்க. அதில் மொத்தம் 7 floors கிட்ட இருக்குன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. இது வந்து ஓவல் ஷேப் மாதிரி தானமா இருக்குது பார்க்குறதுக்கு. ஆனால் ஓவல் ஷேப் கிடையாதுமா, இதுக்கு வேற பேரே வச்சுருக்காங்க. இந்த ஷேப்பே நம்ம கேள்விப்பட்டதில்லை. துராய்ஸ் அப்படின்னு ஒரு ஷேப்மா. இதில் ஃபுல்லாக அரேபிக் லாங்குவேஜில் வந்து பதிச்சிருக்காங்க, கேலியோகிராஃபி. ஸோ அது வந்து ஃபுல் அண்ட் ஃபுல்லி இருக்குது. இதை நம்ம பார்க்குறது வந்து உள்ள பில்டிங், நியூ பில்டிங்குள்ளே போகிற மாதிரி இருக்காது. அப்படியே ஃப்யூச்சரை, நம்மளோட ஃப்யூச்சரை போய் பார்க்குற மாதிரி இருக்கும். பார்த்தீங்களா, நான் சொன்ன மாதிரி அப்படியே ஃப்யூச்சருக்குள்ளே என்ட்ரி ஆன மாதிரி இருக்குல்ல. இது ஃபுல் அண்ட் ஃபுல்லாக இப்படி மட்டும்தான் இருக்கு. அப்படியே ஒரு ஃப்யூச்சருக்குள்ளே போய் நம்ம விசிட் பண்ண போகிறோம். செம்ம த்ரில்லிங் அண்ட் எக்ஸைட்டிங்காக இருக்குது. இதில் கிட்டத்தட்ட 5 சாப்டர்ஸ் இருக்குது. அந்த சாப்டர்ஸ்குள்ளே ஒன்றும் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும் அப்படின்னு தான் சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ இப்போ அப்பா வந்து டிக்கெட் வாங்க போயிட்டாங்க. பாருங்களேன் எப்படி செம்மையாக இருக்குல்ல. இதில் கிட்டத்தட்ட 5 சாப்டர்ஸ் இருக்குது. அதில் ஒரு சாப்டர் போகும்போது நம்ம ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் திங்ஸ் எல்லாம் நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். நாங்கள் கிட்டத்தட்ட நிறையா வீடியோஸ் ரெஃபரன்ஸ் எடுத்து பார்த்துட்டோம். ஒரு சில வீடியோஸ் தான் ரொம்ப கிளியராக இருக்கும். மேபி இந்த வீடியோ இங்கே நீங்கள் வர்றதுக்கு செம்ம கிளியரான வீடியோவாக இருக்கும். ஸோ வாங்க ஃப்யூச்சருக்குள்ளே போகலாம். நம்ம வந்து டிக்கெட்டில் பை பண்ணியாச்சு. டிக்கெட் கவுண்டர்லேயே இந்த மாதிரி ஒரு பிரேஸ்லெட் மாதிரி கொடுக்குறாங்க. இது நம்ம கையில் வந்து வியர் பண்ணிக்கிட்டோம்னாலே நம்ம டிக்கெட் கலெக்ட் பண்ணிட்டோன்றதுக்கு வந்து ஒரு ஆதாரம் மாதிரி வச்சுக்கோங்களேன். ஒரு எக் மாதிரியே இருக்குல்ல இந்த லிஃப்ட் பார்க்குறதுக்கு. மியூசியம் ஆஃப் ஃபியூச்சர் வந்து ஓப்பன் பண்ணது 22/2/2022. ஸோ அதில் இருந்து தான் இது ஸ்டார்ட் பண்ணிட்டாங்க. 2071 எப்படி இருக்க போகுது அப்படின்ற பிளானிங் தான். 2071 4/29 எப்படி இருக்கும் அப்படின்றது. ஸோ என்ன பண்ணுறாங்க, நம்மளோட கையை வந்து அங்கே வரைக்கும் வருதா? எல்லாருமே ஓகே. ஸோ நம்ம ரெஜிஸ்டர் பண்ணுறோம். So welcome everyone, welcome to Museum of the Future. We're all currently standing on Sheikh Mohammed bin Rashid's face. My intelligence fuses this building and powers every exhibit it holds. As you voyage to the future, you'll find me most often as my avatar. Isn't she cute? Yes, Your cute. journey begins at a very special place and time. Mohammed bin Rashid Spaceport, February 2071. The launch is about to start. Follow me. Yes, of course.
பிடிச்சுக்கணுமா திஷா? பிடிச்சிக்கோ. லிஃப்டா திஷா? லிஃப்ட் வந்து ஸ்பேஸ்ல இருக்கிற மாதிரி இருக்கு. Companions, Falcon Special Flight Air Co-Pilot Murat, we are expecting smooth journey to Moses Hope, 600 kilometers above the Earth. Enjoy the view. Hand over to Captain. سيداتي سادتي، أنا قائدة صباحنا وأرحب بكم جميعا اليوم على متن رحلتنا الفضائية. ஸ்பெஷலாக மவுண்டன்ஸ் எல்லாமே தெரியும், ஸ்கை எல்லாமே தெரியும், ஈவன் எல்லாருமே தெரிவாங்க. ரீச் ஆயிட்டோம்னா ஒரு சர்ப்ரைஸ் ஸ்பேஸ்ல இருக்கும். இப்போ ஸ்பேஸ்ல இது என்னது அர்த்தம் பாரு. ஏர்த்தை பாருங்களேன். سيداتي وسادتي، إذا نظرت من الفضاء خارجا إلى الجانب الأيمن من الكبسولة ستلمحون محطة الفضاء المدارية. ஏர்த்தை கூட நம்மளால தொட முடியுது பாருங்க. لقد தலைக்கு மேல ஃபுல்லா சேட்டலைட். பின்னாடி பாருங்களேன், நமக்கு பின்னாடி தான் எர்த் இருக்கு. நம்ம க்ளோசஸ்ட் வியூ ஆஃப் எர்த். I think we are merging to that satellite. நம்ம இந்த சேட்டலைட் கூட கனெக்ட் ஆகிறோம்னு நினைக்கிறேன். பாருங்களேன், சூப்பர்ல. நம்ம அப்படியே அந்த சேட்டலைட் கூட இந்த ராக்கெட் கனெக்ட் ஆகுது. செம்மையா இருக்குல்ல. இப்ப நம்ம ஃபர்ஸ்ட் சாப்டருக்குள்ள என்ட்ரி ஆக போறோம். சுத்தி அந்த சேட்டலைட் தான் இருக்கு. Space Station. Welcome, pioneers. The first chapter. நம்ம இப்போ ஸ்பேஸ்ல இருக்கோம். ஸ்பேஸ்ல ஒரு சின்ன சேட்டலைட்குள்ள ரொம்ப இருக்கு. கனெக்ட் ஆயிருக்கும். நமக்கு ஒரு கைடு இருக்காங்க, அவங்க வந்து நம்ம கூடயே ட்ராவல் பண்ணுவாங்கன்னு சொன்னாங்கல்ல. இப்போ அவங்க தான் பேசிகிட்டு இருக்காங்க. அந்த கைடு நம்ம கூட சவுண்ட் மூலியமாக ட்ராவல் பண்ணுறாங்க. மேபி அடுத்தடுத்த சாப்டர்ஸில் வந்து வாட்டர் சம்திங் எல்ஸ் ஈவன் லைட் மூலியமாக ட்ராவல் பண்ணுவாங்க. ஸோ பார்க்கலாம். பாருங்களேன், இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வேறு எதுவும் இல்லை, மூன். நம்ம ரொம்ப கிட்ட, மூன் ரொம்ப கிட்ட போகிறோம். பாருங்க. At the heart of this system is the lunar photovoltaic belt. எஸ், வெரி மூன். Circles the moon. ஃபேஸ் ஸ்கேன் போயிட்டு இருக்கு. திஷா உள்ள வந்துட்டா. யா அப்ளை அப்ளை. You lift her to your face level, okay? To your face level. Brittany, look here. Smile. செகண்ட் சாப்டர். பாம் ட்ரீ இருக்கு பாருங்க.
அங்க பாருங்க the palm view அதெல்லாம் தெரியுது. சூப்பர். நம்ம இப்போ இறங்க போகிறோம், லேண்ட் ஆக போகிறோம். இப்போ என்ன நம்ம பர்டிகுலராக எடுத்துக்க வரோமா? அடேங்கப்பா, நம்ம லேண்ட் ஆயிட்டோம். இந்த ஜேர்னி கண்டினியூ. இது பேர் ஹீல் இன்ஸ்டியூட் அப்படின்னு போட்டிருக்காங்க. நாங்கள் வீடியோவில் பார்க்கும்போது இன்கேஸ் நமக்கு ஏதாவது இன்ஜூரிஸ் இருந்துச்சு அப்படின்னா ஜஸ்ட் இந்த சென்டருக்குள்ளே வந்து வரும்போது உடனேயே இம்மீடியட்டாக க்யூர் ஆகிற மாதிரி வீடியோ பார்த்துருந்தோம். ஸோ அதுதான் இப்போ நம்ம டீட்டெயில்டாக பார்க்க போகிறோம். ஃபயர் ரெசிஸ்டண்ட்டாக ப்ரொடியூஸ் பண்ணுறாங்க. எல்லா பிளான்ட்ஸையும் வந்து ஃபயர் என்ன எவ்வளோ காட்டுக்கு பரவினாலும் அது வந்து ஸ்ட்ராங்காக ரெடி பண்ணுறாங்க. பேர்ன் ஆகாது அப்படின்ற மாதிரி நல்ல ஸ்ட்ராங்கான ஸ்பீசிஸ் கிரியேட் பண்ணுறாங்க. ஸோ இதுதான் ஃபியூச்சரிஸ்டிக் ஸ்பீசிஸ். Wow. Random collection from all over the world. We're looking over 2,400 species in this library. On the left-hand side, you see the animals. We have the mammals, amphibians, reptiles, bats. On the right, we have the plant life, fungi and bacteria on the far end. And for you to navigate well, classification is written on the floor. In each aisle, the white labels will guide you through. All these species are here for research purposes. To get more information about the அல்டிமேட்டாக இருக்குது. சுற்றி பார்க்குறதுக்கு ஒரு நாள் ஆகும் போல். we call the biosim or the scanner. எல்லா ஸ்பீசிஸோட சாம்பிள்ஸையும் இங்கே கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. மோர் தென் 2000 ஸ்பீசிஸோட சாம்பிள்ஸ் இருக்குது. முன்னாடி பார்த்தது எல்லாமே பிளான்ட்ஸு. ஸோ அது இல்லாமல் அடுத்த அனிமல்ஸும் இருக்குது. அனிமல்ஸோட ஸ்பீசிஸ் வந்து லெஃப்ட் சைடில் கலெக்ட் பண்ணி வச்சுருக்காங்க. ரைட் சைட் ஃபுல் அண்ட் ஃபுல்லி வந்து ஃபியூச்சரிஸ்டிக் பிளான்ட் ஸ்பீசிஸ். பாருங்க, ஈவன் லிசார்ட்ஸ் கூட இருக்கு. எல்லா அனிமல்ஸுமே வச்சுருக்குறாங்க. இது எல்லாமே ஒன்று ஒரு வெரைட்டிஸில் இருக்கு. இதெல்லாம் நம்ம 3D லைட்டிங்ஸில் வந்து இதெல்லாம் பார்க்கணும். பேரட் இந்த மாதிரி நிறையா வச்சுருக்காங்க. பார்க்குறதுக்கு நமக்கு அப்படியே சாட்டிஸ்ஃபைங்காக இருக்குது. இங்கே வந்ததுக்கு இதுதான்டா ஸ்பெஷல் அப்படின்ற மாதிரி இருக்குது. ஸ்னெயில் பேர்ட்ஸ் வச்சுருக்காங்க. இதில் என்னதுன்னே நமக்கு தெரியல. அப்படி இருக்கு. தலைக்கு மேலே நம்ம ஹைட்டை விட ரொம்ப ஜாஸ்தியாக எல்லாத்தையும் வச்சுருக்காங்க. ஓ எப்பா, என்னடா இது? என் கையில் இருக்கிறத ஸ்கேன் பண்ணி இப்படி ஸ்கேன் பண்ணுற பட்சத்தில் பிளான்ட்டில் வந்து அதுவே சீடெல்லாம் போட்டு ஒரு மரத்தையே உருவாக்கிடுச்சு. வாங்க நம்ம நெக்ஸ்ட் ஸ்கேன் பண்ணலாம். நம்ம தான் க்ரியேட் பண்ணியிருக்கோமான்னு இன்னொரு தடவை டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். இந்த இடத்துல பிளைனாக இருக்குல்ல, ஸ்கேன் பண்ணுறாங்க. அங்கே பாருங்கள், அப்படியே பிளைனாக இருந்தது மாறிடுச்சு. அப்போ நம்ம தான் அந்த ட்ரீஸ்லாம் வளர்த்துருக்கோம். சாப்டர் 3 ஐ திங்க் மசாஜ் சென்டர் மாதிரி இருக்குது. நம்ம ரிலாக்ஸ் பண்ணுறதுக்குரிய பிளேஸ். ஸ்மெல் பண்ணணும்னா அப்படியே ஹெவன்ல இருக்க மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இப்போ நம்ம துபாய், அதாவது டெசர்ட் போகலாமா? டெசர்ட்குள்ளே போக போகிறோம். செப்பலை கழட்டிட்டு நடந்து பார்த்தோம்னா நம்ம வந்து டெசர்ட்ல நடக்கிற மாதிரியே ஃபைவ் மினிட்ஸ் நம்ம இங்கே படுத்துக்க முடியும்.
ஃப்ளோரில் என்ன மூமெண்ட் ஆகுது, அது அப்படியே மேலே அந்த லைட்டோடு அப்படியே டச் பண்ணிவிட்டு நமக்கு அதோட மூமெண்ட்லாம் கிளியராக அந்த ஓப்பன் ஸ்பேஸில் தெரியும். மேலே இருக்க ஓப்பன் ஸ்பேஸில் ஆமாம், அது வந்து அப்படியே மேலே தெரியும், நிழல் மாதிரி. செம்மப்பா, தமிழ்லலாம் எழுதியிருக்காங்க. நான் ஹிந்தியில் வாசிக்கிறேன், அன்பிற்காக, கண்டுபிடிக்க முடியுதா பாருங்க. உங்களோட ஹிந்தி வார்த்தையை சந்ததியினருக்காக. கேள்வி கேட்ட பதில் சொல்லுங்க சார். My name is Annika. I'm a humanoid robot and I work for the Museum of the Future. Do you have any question for me? Can you identify my age with using my voice? I don't have an answer for that. Is there something else I can help you with? Who made you? A male or female? I am a robot. I have no age or ethnicity. I am simply Annika. Who made you? My name is Annika. I'm a humanoid robot and is I your work for founder? the Museum of the Future. Do you have any question for me? Who made you? My name is Annika. I'm a humanoid robot and I work for the Museum of the Future. Do you have any question for me? Which country do you like? Talking to you makes me very happy. Who made you? My name is Annika. I'm a humanoid I don't robot want your and name. I work for the Museum of the Future. Do you have any question for me? Can you see me? Yes? Can you see me? Wow, super. I can see, speak, listen, and move almost like a human. I have been programmed to interact with visitors and provide them with information about the museum. Fine. I will taste strawberry அப்படின்னு சொல்லுச்சு. உள்ள போலாமாப்பா? ஆடி கிராண்ட் ஸ்பியர். நம்ம இப்போ இருக்கிறது லாஸ்ட் ஃப்ளோர். ஸோ இது வந்து கிட்ஸுக்கானது. 4 to 10 years மட்டும்தான் அலௌடு. ஸோ நாங்கள் வெளியிலேருந்து மட்டும் பார்த்துட்ருக்கோம். ஜஸ்ட்டு கிட்ஸ் வந்து என்டர்டெயின் பண்ணுற மாதிரியான ஒரு ஸ்பேஸாக இருக்குது. ஸோ மேக்ஸிமம் பார்த்திங்கன்னா எல்லா சாப்டர்ஸ்லையுமே அவங்க வந்து ஒரு பர்டிகுலர் விஷயத்தை கான்ஷியஸாக எடுத்து எப்படி ஃப்யூச்சரில் இதை நம்ம யூஸ் பண்ண போகிறோம் அப்படின்ற மாதிரி ஷோகேஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அப்படியே இங்கேருந்து கிளம்புறோம். ஸோ கிளம்புறப்ப என்ன ஃபீல் இருக்குது அப்படின்னா, நம்ம வந்து நெக்ஸ்ட்டு ஃப்யூச்சர் பற்றி திங்க் பண்ணணும் கண்டிப்பாக அப்படின்ற ஒரு கான்செப்ட் வந்து நமக்கு உள்ளே க்ரியேட் ஆகுது. ஸோ அந்த ஃபீல்க்கு வந்து ரியலி தேங்க்ஸ் ஃபார் திஸ் மியூசியம் ஆஃப் ஃப்யூச்சர். ஸோ மஸ்ட் விசிட் பிளேஸ் இன் துபாய். கிட்ஸுக்கு அண்டு ஃப்யூச்சரில் திங்க் பண்ணணும், பெரிய லெவலில் நம்ம வந்து ஃப்யூச்சரை கொண்டு போகணும் அப்படின்ற மாதிரிலாம் இருக்கணும் அப்படின்னா ரியலி இட் இஸ் அ மஸ்ட் விசிட் பிளேஸ். எஸ், துபாய் பிளேஸ்லேயே ரொம்ப ஸ்பெஷலான பிளேஸாக இதுதான் இருக்கும். ஃப்யூச்சர் நம்ம 10 days கழிச்சு நம்ம என்னவா இருப்போம், எப்படி இருப்போம், எங்கே இருப்போம்னு கூட நம்ம யோசிக்க மாட்டோம். ஆனால் இங்கே 50 years 70 years அப்புறமா நம்ம எப்படி இருப்போம், என்னென்ன பண்ணுவோம் அப்படின்றதெல்லாம் ரியலி குட். நம்ம ஃப்யூச்சர் மியூசியம் செம்மையாக எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி எல்லா சாப்டர்ஸையும் நல்லா விசிட் பண்ணி ஃபைனலாக வந்துட்டோம். ஸோ திஸ் இஸ் த எண்ட் ஆஃப் திஸ் vlog. ஃபைனலாக நம்ம முடிச்சிட்டோம். செம்ம பிளேஸ், மஸ்ட் விசிட் பிளேஸ் தான் துபாயில். இந்த பிளேஸ் மட்டும்தான் நான் சொல்லுவேன், இது வரைக்கும் நான் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணதில் இது சரியான பிளேஸ். ஸோ இதோட இந்த vlog முடிச்சுக்கலாம். தென் பாய்.